மொத்த 4 ஃப்ளோர் இருக்கிற ஹாஸ்டலையும் நான் எப்படி தனியாக வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, ஏன்னா தனியாக இருக்கு. ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? படிஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நான் தனியாக தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு பையன் கூட வந்திருந்தேன். அப்போவே எங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. இப்போ நான் தனியாக இந்த மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. இந்த மொத்த 4 ஃப்ளோர் இருக்கிற ஹாஸ்டலையும் நான் எப்படி தனியாக வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, ஏன்னா தனியாக இருக்கேன்னா அதை நினச்சா தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்புறதா தான் ஒரு பிளான் இருக்குது. நான் கிளம்பி வரப்போ கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கு ப்ளீஸ். நான் கிளம்பி வரப்பவே ஏகப்பட்ட பிரச்சனையை நான் சந்திச்சிட்டேன். ஏன்னா அதெல்லாம் தாண்டி இங்கே வந்த அப்புறம் என்ட்ரன்ஸில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி தான் நான் வந்திருக்கிறேன். அதே பேர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல ப்ளீஸ், வீடியோ எடுத்துடணும். இடிக்குது. நீங்களா அது? நீங்க இன்னமும் இங்கே தான் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்டு கூட வந்திருந்தேன். அப்போவே என்னங்களை வேற லெவலாக வெல்கம் பண்ணியிருந்தீங்க. எங்க இருக்கீங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? ஹலோ, இந்த லிஃப்ட் அப்படியே இருக்கு ப்ளீஸ். நீங்களா அது? எங்க இருக்கீங்க?
நான் இந்த டைம் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் இப்போவாது தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. ஹலோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? எதுக்கு ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? இப்போ நான் தனியாக தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போதே என் முன்னாடி வரலாம்ல? ஹலோ, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? இல்லை நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? ஹலோ, ஆக்சுவலாக இந்த டோர் இப்போ மூவ் ஆச்சு. நான் வீடியோ எடுத்திருக்கேன். இல்லை எதுவுமே இல்லை. ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. நீங்களா அது? என் பக்கத்தில் எதுவும் இருக்கீங்களா? என் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. ஹலோ, எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ப்ளீஸ், எல்லா பக்கமும் சவுண்டு வருது. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, பார்த்துட்டு நினைக்கிறேன். மேலே போய் பார்க்கலாம் ப்ளீஸ். பக்கத்தில் ஏதோ ஃபங்க்ஷன் போல். வெடி வெடிக்கிற சவுண்டு, ட்ரம்ஸு சவுண்டுலாம் கேட்குது. சம்டைம்ஸ் சைலண்ட்டாக இருக்குது, சம்டைம்ஸு சவுண்டு எக்ஸ்ட்ரீமாக கேட்குது. யூ ஆல்வேஸ் வெல்கம். லாஸ்ட் டைம் வந்த மாதிரியே இருக்குது இந்த ஹாஸ்டல். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. என்ன ஒன்று, கீழே டோர் மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஹலோ, இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு உங்களுதா? நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸா இது? இப்போ இந்த சவுண்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தானா? ஹலோ, F1. பியர் பாட்டில்லாம் இருக்கு.
எங்க இருக்கீங்க? ஹலோ, நீங்களா? அது நீங்க தான் இப்போ சவுண்ட் போட்டிங்களா? பட் ஆக்சுவலாக எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது ஒன்று கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கு. பட் இப்போது இந்த இடத்துல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அங்கே அது நடக்காமல் வேற ஒன்று நடக்குது. அது நினச்சாதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொரு பக்கம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கலாம். நமக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். எங்கே இருக்கீங்க? ஹலோ, இப்போ உங்களால் உங்கள் பேர் சொல்ல முடியுமா? உள்ளேயா இருக்கீங்க? ஹலோ, க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது ஒரு சவுண்டு ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்கா. அதை நினச்சாதான் ரொம்ப பதட்டம். யார் அது? ஹலோ, நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டிங்களா? எங்கே இருக்கீங்க? ஹலோ, உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? Your habits is a reflection. You clean up and pick. ஆக்சுவலாக அதில் ஏதோ எழுதியிருக்கு, பட் கிளியராக இல்லை. பாதி லெட்டர்ஸ் அழிஞ்சிருக்கு. பட் எங்கே இருக்கீங்க? ஹலோ, பக்கத்தில் ஏதோ சாமி பாட்டு ஓடுது. பட்டீஸ் சாமின்னு சொன்னோன்னு கோவம் வருது போல. யார் அது?
அப்பா முடியலடா. யார் அது? நீங்களா அது? நீங்க என்கிட்ட தான் சொல்ல ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? உங்க பேர் என்னெல்லாம் உங்களால சொல்ல முடியுமா? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நேரமா அங்கதான் படிச்சு நிக்குது. ஹலோ, உங்க பேர் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? அங்கே இல்லைங்க. ஹலோ, அதுக்குள்ள எங்க போனீங்க? ஹலோ, எக்ஸ்ட்ரீமான கேப்சர் படிஸ். ரொம்ப நேரமா இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியல. ஹலோ, அதுக்குள்ள எங்க போனீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். நல்லா நோட் பண்ண படிஸ். இங்கே தான் அது கிராஸ் ஆகி போனுச்சு. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறீங்க? என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப நேரமா எங்கேயே நின்னீங்க. அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பட் என் முன்னாடி வரலாம்ல. எக்ஸ்ட்ரீமான கேப்சர் படிஸ். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இப்படி நான் கேப்சர் பண்ணது கிடையாது. நான் தனியா வந்ததுக்கும் வேற லெவலான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் உங்களை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு நான் வருவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக முன்னாடி வாங்க. அப்படி இல்லைன்னா எங்க இருக்கீங்கன்னாவது சொல்லுங்க, நான் வரேன். என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து என் முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பட்டு என் பக்கத்துல வந்திருக்கலாம். உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டு போயிருப்பேன். எங்க இருக்கீங்க? ஹலோ, இந்த டோர் இப்போ மூவ் ஆச்சு, நான் பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனீங்க? எங்க இருக்கீங்க அக்கா? எங்க இருக்கீங்க? ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். இந்த தம்பிக்காக ப்ளீஸ் முன்னாடி வாங்க. ஹலோ, ஹலோ, எங்க இருக்கீங்க அக்கா? அக்கா, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, உங்களோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நேரமா இந்த சரௌண்டிங்ஸ்ல இருந்தே சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு ப்ளீஸ். அக்கா, நீங்களா அது?
ஹலோ, அதுக்குள்ள எங்க போனீங்க? ஏன் இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வாய்ஸ் கேக்குது. அக்கா நீங்களா? அது எங்க இருக்கீங்க? ஹலோ, ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. இந்த தம்பியை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? என்னோட அக்காவை பார்த்துட்டு போகலாம், அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போகலான்னு தான் நான் தனியாக வந்திருக்கேன். எங்கக்கா இருக்கீங்க? ஹலோ, ஆனால் படி சத்தியமாக சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீமான கேப்சரு. நான் லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்தப்போ கூட கேப்சர் பண்ணியிருந்தேன் தான், ஆனால் இந்த மாதிரி நான் கேப்சர் பண்ணலை. இந்த டைம் எனக்கு எக்ஸ்ட்ரீமான கேப்சர் படிஸ். சும்மா எப்படி சொல்கிறது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டேன். யாரோ விசில் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது படிஸ். ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? அதுக்குள்ள எங்க போனீங்கக்கா? ஏன் இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ அக்கா, உங்களோட ரூம் தான் எது? ரூம் நம்பராவது சொல்லுங்க, நானாவது வருவேன்ல. இதுதான் உங்க ரூமா? ஹலோ டெலிவிஷன் ஹால், யூ ஆல்வேஸ் வெல்கம். இந்த டெலிவிஷன் ஹால் தான் உங்கள் ரூமாக்கா? எங்கே இருக்கீங்க? ஹலோ அக்கா, ஏய் அங்கே ஏதோ மூவ் ஆகுது ப்ளீஸ். ஏய் இங்கே ஏதோ மூவ் ஆச்சு, நான் பார்த்தேன். ப்ளீஸ், இந்த இடத்துல ஏதோ மூவ் ஆச்சு, நான் பார்த்தேன். ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அக்கா நீங்களா? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனீங்க? ஹலோ அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த தம்பி கிட்ட உங்களோட பேர் என்னன்னு சொல்வீங்களாக்கா? சவுண்ட் கண்டினியூவா கேட்டுட்டே இருக்கு ப்ளீஸ். நீங்க லவ் ஃபெயிலியரால தான் இறந்து போனீங்க நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக்கா? நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நான் சரின்னு சொல்ல மாட்டேன். லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புக்கா. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இதை நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கு, ஒரு நல்ல லைஃப் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க யோசிச்சிருக்கலாம். எங்க இருக்கீங்க? உங்களை நம்பி உங்களோட பெற்றவங்க இருந்திருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் யோசித்து பார்த்துருக்கலாம்.
உங்களோட அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆனதால தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போ எல்லாம் மாறிடுச்சா சொல்லுங்கள்? எதுவுமே சேஞ்ச் ஆகலைல்ல. உங்களை ஏமாத்திட்டு போன அந்த பர்சன் ஹாப்பியாக தானே இருப்பாங்க. இல்லை நீங்கள் இறந்து போயிட்டீங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு லைஃப் கிடச்சிருக்கும், அவங்க ஹாப்பியாக தானே இருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க. இதனால் உங்களை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தன்னோட அக்கா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ப்ளீஸ்க்கா, எங்கே இருக்கீங்க? என் முன்னாடி வாங்கக்கா. நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறீங்க. நான் உங்களை நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். ஆனால் நான் உங்கள் கிட்ட வர்றதுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது மறைஞ்சு நான் உங்கள் கிட்ட வர்றதுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது மறைஞ்சு ஓடி போயிடுறீங்க. இந்த தம்பியை பார்த்து எதுவும் பயப்படுறீங்களா? நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான்க்கா வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. ஹலோ, எங்கக்கா இருக்கீங்க? ஹலோ, இதுதான் உங்கள் ரூமா? இந்த ஃப்ளவர் நீங்கள் தான் வரைஞ்சீங்களா? ஐ லவ். இந்த செவுத்துல ஒரு கண்ணு டிரா இருக்கு, அது நீங்க தான் வரைஞ்சதா? இது உங்களோட கண்ணா? பி சிவா, எஸ் பவி, இவங்க 2 பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்கா? இந்த செவுத்துல ஒரு பொண்ணோட ஓவியம் வரைஞ்சிருக்கு, அது நீங்களாக்கா? நீங்க தான் வரைஞ்சீங்களா? ஹலோ, இந்த பவி சிவா யாருக்கா உங்களோட ஃப்ரெண்டா? நீங்க தான் இப்ப பேசுனீங்களா? இந்த கண்ணு நீங்க தான் வரைஞ்சீங்களா? இல்லை, இந்த கண்ணு உங்களோட கண்ணு தானா? கீழே பை சிவா பவின்னு போட்டிருக்கு. இந்த பவி யாருக்கா உங்களோட ஃப்ரெண்டா? இல்ல உங்க பேரு தான் பவியா? உங்க பேரு தான் பவியா? அக்கா, உங்க பேர் பவியா? அப்போ இந்த சிவா யாருக்கா? சிவா யாருக்கா உங்களோட ஃப்ரெண்டா? இல்ல இந்த சிவா தான் உங்களோட லவரா? பவின்னு கேட்குறப்ப உங்க பேர் தான் பவியான்னு கேட்குறப்ப ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி சிவா தான் உங்களோட லவரா கேட்குறப்ப எக்ஸ்ட்ரீமா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ப்ளீஸ், எனக்கே பிளாவரா இருக்கு. அக்கா, உங்களோட நேம் பவியா? உங்களோட லவர் நேம் சிவாவா? கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீமா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணலாம். ஹலோ,